பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். அன்பார்ந்த அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அண்மையிலே புல்மோட்டையில் நடைபெற்ற ஒரு கருத்தரங்கிலே யா முஹியுத்தீன் என்று அழைத்து உதவி தேடலாமா என்ற தலைப்பிலே நான் பேசும் பொழுது, அவ்வாறு யா முஹியுத்தீன் என்று அழைத்து உதவி தேட முடியும். அது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது. அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த சுன்னா. எங்களுடைய இமாம்கள் அதைத்தான் அதை அவர்கள் செய்தும் காட்டியிருக்கின்றார்கள். அது ஒரு சரியான முறை என்றும் சொல்லியிருக்கின்றார்கள் என்று நான் தெளிவுபடுத்தியிருந்தேன். இதற்கு மறுப்பாக புல்மோட்டையிலே உள்ள அல் ஹசனாத் ஜும்மா மஸ்ஜிதுடைய ஃபேஸ்புக் பேஜிலே இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் முகமாக ஒரு வீடியோவை பதிவிட்டிருக்கின்றார்கள். அதிலே நான் பேசிய அந்த வீடியோவோடு சேர்த்து அஷேக் ஜாபிர் ஷரஃபி என்பவருடைய ஒரு கிளிப்பையும் அங்கே எட் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று செய்து போட்டிருக்கின்றார்கள். இந்த வீடியோவிலே சொல்லப்படக்கூடிய விடயம், அதாவது அஷேக் ஜாபிர் ஷரஃபி பேசக்கூடிய விடயத்துக்கும் எமது தலைப்புக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. அவர் பேசக்கூடிய அந்த விடயம் இந்த மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போன்ற விஷயமாகிறது. எனவே இவ்வாறு இந்த மறுப்புகள் தெரிவிக்கும் பொழுது சம்பந்தத்தோடு தலைப்புக்கு சம்பந்தமான விடயங்களை பேசுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அவ்வாறு இல்லாமல் சும்மா தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாத விடயங்களை பேசி யாரையாவது திருப்திப்படுத்த நினைக்க வேண்டாம் என்பதையும் ஆரம்பத்திலே நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். எனவே அந்த அடிப்படையிலே இது சம்பந்தமான விளக்கத்தை இந்த பதிவின் மூலமாக நாங்கள் வழங்க இருக்கின்றோம். அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு உதவி தேவைப்படுகின்றது அல்லது ஒரு கஷ்டம் ஏற்படுகின்றது. அதுவும் யாரும் உதவி செய்ய ஒருவரும் இல்லாத நேரத்திலே ஒரு உதவி தேவைப்படுகின்றது. இப்படியான சந்தர்ப்பத்திலே அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அவன் யாரை உதவிக்கு அழைக்க வேண்டும்? அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஹதீஸ் எமக்கு தெளிவாக சொல்லித் தந்திருக்கின்றது. எனவே ஹதீஸிலே அவ்வாறு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, ஆதாரபூர்வமான ஹதீஸிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, நாங்கள் அதிலே அந்த சட்டத்திலே மூக்கை நுழைவிப்பது என்பது இது சுன்னாவை புறக்கணிக்கக்கூடிய செயல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஹதீஸிலே இருக்கின்றது, உங்களுடைய ஏதாவது ஒன்று காணாமல் போனால், அது உங்களுடைய வாகனமாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒன்றாக இருக்கலாம். உங்களுடைய ஏதாவது ஒரு பொருளோ அல்லது யாராவது தெரிந்தவர்களோ வழி தவறிவிட்டால், தவறி போய்விட்டால், காணாமல் போய்விட்டால், அவ் அராத அஹதுக்கும் அவுனன், அல்லது உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால், வஹுவ பி அர்லின் லைஸ பிஹா அனீஸுன், யாருமே இல்லாத ஒரு இடத்திலே, மனிதர்கள் உதவி செய்வதற்கு யாருமே இல்லாத ஒரு இடத்திலே உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுமானால், ஃபல்யகுல் யா இபாதல்லாஹி அகிசூனி, அல்லாஹ்வுடைய அடியார்களே உதவி செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களே உதவி செய்யுங்கள் என்று நீங்கள் அழையுங்கள். இவ்வாறு அழைத்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அடியார்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். உங்களுடைய கண்களுக்கு விளங்காத அடியார்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் உதவி செய்வார்கள் என்று அந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இதே கருத்தை கொண்ட பல ஹதீஸ்கள் இருக்கின்றது. நாங்கள் இந்த ஒரு ஹதீஸை நாங்கள் முன்வைக்கின்றோம். எனவே இந்த ஹதீஸிலே பாருங்கள், மிக மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால், உங்களுக்கு மிகவும் ஒரு கஷ்டமான நேரம் ஏற்பட்டால், இந்த நேரத்திலே நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இங்கே மிக தெளிவாக சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது, அல்லாஹ்வுடைய அடியார்களே உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய அடியார்களை உதவிக்கு அழைக்கும்படியாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸை நாங்கள் தபரானியிலே காண முடிகின்றது. இந்த ஒரு ஹதீஸ் மட்டுமல்ல, இது சம்பந்தமான இன்னும் பல ஹதீஸ்கள் இருக்கின்றது. அந்த ஹதீஸுடைய தரம் சம்பந்தமாக நாங்கள் பேசுவோம். இந்த ஹதீஸை பதிவு செய்த இமாம் தபரானி ரஹ்மஹுல்லா சொல்கின்றார்கள், வகத் ஜுர்ரிப தாலிக, இது மக்களால் பரீட்சித்து பார்க்கப்பட்ட ஒரு விடயம். அதாவது ஒரு கஷ்டம் வரும் பொழுது இவ்வாறு அல்லாஹ்வுடைய அடியார்களே உதவி செய்யுங்கள் என்று அழைத்து உதவி பெற்றது ஒரு பரீட்சிக்கப்பட்ட விடயம் என்பதாக இமாம் தபரானி ரஹ்மஹுல்லா அவர்களே இந்த ஹதீஸை அறிவித்துவிட்டு பதிவு செய்கின்றார்கள். எனவே இந்த ஹதீஸ் மட்டுமல்ல, இதே கருத்தை கொண்ட இன்னும் பல ஹதீஸ்கள் இருக்கின்றன. இந்த பல வழிகளிலேயும் வந்த, பல தரீக்குகளிலேயும் வந்த அந்த ஹதீஸ் எல்லாத்தையும் வைத்து பார்த்து இந்த ஹதீஸுடைய தரம் சம்பந்தமாக உலகம் ஏற்றுக்கொண்ட முஹத்திஸீன்கள், இன்று நேற்று வந்தவர்கள் அல்ல, அதாவது ஓரிரண்டு ஹதீஸ்களை படித்துவிட்டு அல்லது ஏஜென்ட்டுடைய கூலிப்படைகளாக செயல்படக்கூடியவர்கள் இன்று இயக்க
இயக்கத்துக்கு சார்பாக ஹதீஸை லைஃப் என்று சஹீஹ் என்று சொல்வார்கள். அதை நாங்கள் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. மாறாக இந்த உலகமே ஏற்றுக்கொண்ட, அவர் ஹதீஸ் துறையிலே ஒரு துறை சார்ந்த அறிஞர் என்று உலகமே ஏற்றுக்கொண்ட அறிஞர்கள் இதற்கு என்ன சொல்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்ப்போம். அந்த அடிப்படையிலே இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா, ஹாஃபிலுத் துன்யா இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? இந்த ஹதீஸ் ஹசனான அறிவிப்பு தொடரை கொண்ட ஹதீஸ் ஆகும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று இமாம் சஹாவி ரஹ்மஹுல்லா, இவர்கள் எல்லாம் முஹத்திஸீன்கள் என்று உலகமே ஏற்றுக்கொண்டவர்கள். இமாம் சஹாவி ரஹ்மஹுல்லா அல் இப்திஹாஜ் பி அதுகாரில் முசாஃபிரில் ஹவல் ஹாஜ் என்ற நூலில் என்ன சொல்கின்றார்கள்? இது ஹசனான ஹதீஸ் என்று சொல்கின்றார்கள். அதே போன்று இமாம் முஹத்திஸ் ஹைசமி ரஹ்மஹுல்லா அவர்கள் மஜ்மஉஸ் ஸவாயிதிலே ரிஜாலுஹு சிகாத்தோன், இதனுடைய அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்கள் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இப்படி எல்லோரும் இந்த இமாம்கள், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா அவர்கள், அதே போன்று இமாம் சஹாவி ரஹ்மஹுல்லா அவர்கள், அதே போன்று இமாம் ஹைசமி ரஹ்மஹுல்லா அவர்கள், அதே போன்று நாங்கள் இன்னும் பல தகவல்களை தருவோம். இந்த ஹதீஸை வைத்து இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அமல் செய்திருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானதாக இருக்க வைத்துத்தான் அவர்கள் அமல் செய்திருக்கின்றார்கள். அதே போன்று இமாம் நவவி ரஹ்மஹுல்லா அவர்களும் சொல்கின்றார்கள், இந்த ஹதீஸை வைத்து நானும் அமல் செய்தேன் என்று அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். அப்படியானால் இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்பதை அவர்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். எந்த அதைவிடவும் மேலாக ஒரு சிறப்புக்குரிய விடயம் என்னவென்றால், இந்த வஹாபிகளை இமாமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாங்கள் அவர்களை ஏற்பதில்லை. இந்த வஹாபிகளாக இமாமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அல்பானி கூட இந்த ஹதீஸுடைய தரம் ஹசன் என்பதாக சொல்லியிருக்கின்றார். எனவே அந்த அடிப்படையில் இது ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி இந்த ஹதீஸ் மிக மிக ஆதாரபூர்வமானதாக இருந்து அதை எங்களுடைய இமாம்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கும் போது இதை வைத்து நாங்கள் அமல் செய்வதிலே என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை நாங்கள் புரிய வேண்டும். இந்த ஹதீஸிலே வருகின்றது யா இபாத் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்று அங்கு வந்திருக்கின்றது. அங்கே அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்று சொல்லும் பொழுது அது மலக்காக இருக்கலாம், அல்லது ஜின்னாக இருக்கலாம், அல்லது மனிதர்களாக இருக்கலாம். யாரா, அதாவது அடியார்கள் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் வருவார்கள் தான். அதிலே மலக்கென்று சொன்னாலும் அவரும் அடியார் தான், ஜின் என்று சொன்னாலும் அவரும் அல்லாஹ்வுடைய அடியார் தான், மனிதர்கள் என்று சொன்னாலும் அவரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்கள் உதவி செய்வார்கள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் யா இபாத் அல்லாஹ் என்று சொன்னாலும், அல்லது அந்த அடியார்களில் ஒருவராகிய இறைநேசர்கள் என்று உலகம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட யா முஹீத்தீன் என்று சொன்னாலும், அல்லது யா ரிஃபாயி என்று சொன்னாலும், யா ஷாதுலி என்று சொன்னாலும் எல்லாமே அந்த யா இபாத் அல்லாஹ் என்பதற்குள்ளே அடங்கும் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். இது சம்பந்தமாக அல்லாமா முனாவி ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த ஜாமியு சகீருடைய ஷர்ஹிலே சொல்லி காட்டுகின்றார்கள், ஃபைன்னலில்லாஹி ஃபில் அர்லி ஹாதிரன் ஐ ஹல்கன் மின் ஹல்கிஹி இன்சியன் அவ் ஜின்னியன் அவ் மலக்கன் என்று அவர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த இமாமுடைய விளக்கத்தை எடுப்போம். அதாவது இயக்கத்துக்காக மார்க்கம் பேசுபவர்களுடைய விளக்கத்தை எடுக்காமல் உண்மையான உலகம் ஏற்றுக்கொண்ட இமாம்களுடைய விளக்கத்தை எடுப்போம். எனவே அந்த அடிப்படையிலே மிக தெளிவாக இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே நான் இதனோடு சேர்த்து இந்த ஹதீஸை நாங்கள் புதிதாக நாங்கள் கொண்டு வந்ததும் அல்ல, நாங்கள் நடைமுறைப்படுத்தியதும் இல்லை. இதை இமாம்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக அப்துல்லாஹ் இப்னு அஹ்மத் ரஹ்மத்துல்லா சொல்கின்றார்கள், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லா சொன்னதாக, நான் 5 ஹஜ்ஜுகள் செய்தேன், அதிலே எனக்கு பாதை தவறிவிட்டது, நான் நடந்துதான் சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது யா இபாதல்லாஹி துல்லூனி அல தரீக், அல்லாஹ்வுடைய அடியார்களே எனக்கு பாதையை காட்டித்தாருங்கள் என்று நான் அவ்வாறு சொல்லிக்கொண்டே திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஹத்தா வகஃப்து அல தரீக்கி, எனக்கு உண்மையான சரியான பாதை கிடைத்தது என்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படியானால் இதை நாங்கள் மஸ்ஸாயிலுல் இமாம் அஹ்மத் என்ற நூலிலே நாங்கள் காண முடிகின்றது. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை வைத்து அமல் செய்திருக்கின்றார்கள். அதே போன்று இதே ஹதீஸை இப்னு சுன்னியிலே வரக்கூடிய இந்த ஹதீஸை அறிவித்துவிட்டு இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதுக்காரிலே சொல்கின்றார்கள், எனது ஷேகுமார்கள், எனது பெரிய உஸ்தாதுமார்கள், அறிவிலே பெரிய உஸ்தாதுமார்கள், ஹக்காலி பாலு ஷுயூஹினல் கிபாரி ஃபில் இல்மி, அறிவு ரீதியாக பெரிய இமாம்கள் என்று நம்பப்படக்கூடிய அறிஞர்கள் என்னிடம் சொன்னார்கள், அவர்களுடைய ஒரு வாகனம் தவறிவிட்டது, நான் நினைக்கிறேன் அது ஒரு கோவேரை கழுதை என்று. அவர் இந்த ஹதீஸை அறிந்திருந்தார்.
அதாவது இவ்வாறு கஷ்டம் வரும் பொழுது ஐனு இபாதல்லா என்று அலையுங்கள் என்ற ஹதீஸை அறிந்திருந்தார். ஃபகாலஹு, உடனே அவர் அந்த அதை அழைத்து உதவி தேடினார். அப்பொழுது அந்த ஒட்டகம், அந்த கோவேரி கழுதை, அந்த வாகனம் அவர்களுக்கு கிடைத்தது என்ற தகவலை இமாம் நவவி ரஹிமஹுல்லா சொல்லி காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்ல, தொடர்ந்து அவர்கள் சொல்கின்றார்கள், நானும் ஒரு கூட்டத்தாரோடு ஒரு முறை பிரயாணம் சென்றேன். அவ்வாறு பிரயாணம் சொல்லும் பொழுது எங்களுடைய வாகனம் காணாமல் போய்விட்டது. வாகனம் காணாமல் போய் வாஜஸூ அன்ஹா, அதை தேடி தேடி பார்த்தார்கள், எங்கேயுமே அது கிடைக்கவில்லை. இப்பொழுது ஃபகுல்துஹு, இந்த இந்த இதை நான் சொன்னேன், யா இபாத் அல்லாஹி ஐனூனி, யா இபாத் அல்லாஹி துல்லூனி, அடியார்களே எனக்கு உதவி செய்யுங்கள், அந்த ஒட்டகத்தை அந்த வாகனத்தை பெற்றுத்தார்கள் என்று சொன்னேன். ஃபவகஃப்து ஃபில் ஹாலி பிகைரி சபபின், எந்தவித காரணம், எந்தவித வேறு எந்த உதவிகளும் இல்லாமல், சிவாஹாதல் கலாமி, இந்த பேச்சை மட்டும் சொல்லி, யா இபாத் அல்லாஹி என்று அடியார்களை உதவிக்கு அழைத்து நான் செய்ததன் மூலமாக கிடைத்தது, வேறெந்த காரண காரியங்களும் அங்கே இருக்கவில்லை என்று இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சொல்கின்றார்கள். எனவே இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது. இந்த ஹதீஸை வைத்து அஹமது பின் ஹம்பல் ரஹிமத்துல்லாஹி அமல் செய்திருக்கின்றார்கள். இமாம் தபரானி அவர்கள் இதை பரிசித்து பார்க்கப்பட்டது என்று சொல்கின்றார்கள். இமாம் நவவி ரஹிமத்துல்லாஹி அமல் செய்திருக்கின்றார்கள். அவருடைய ஷேகுமார்கள் அமல் செய்திருக்கின்றார்கள். இவ்வாறு எல்லாருமே அமல் செய்திருக்கும் பொழுது இதை நாங்கள் அமல் செய்வதில்லை, என்ன பிழை இருக்கின்றது? இதை நாங்கள் அமல் செய்யக்கூடாது என்று எப்படி சொல்ல முடியும்? அதிலேயும் இன்று சுன்னத் ஜமாத் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய சிலர் அவர்களும் இப்படி சொல்கின்றார்கள், அது ஹதீஸ் இருந்தாலும் நாங்கள் செய்யக்கூடாது. ஏன் நாங்கள் செய்யக்கூடாது? ஹதீஸிலே இப்படியான ஒரு கஷ்டம் வரும்பொழுது இப்படி செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கும் பொழுது நாங்கள் ஏன் செய்யக்கூடாது? இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழியாக இருக்கின்றது. எனவே அவ்வாறு நாங்கள் செய்வோம். அந்த ஹதீஸை நாங்கள் பின்பற்றுவோம். நபிகள் காட்டி தந்த அந்த வழியை நாங்கள் பின்பற்றுவோம். அந்த இமாம்களை நாங்கள் பின்பற்றுவோம். நாங்கள் சரியான பாதையில் தான் இருக்கின்றோம். இதன் காரணமாகத்தான் எமது முன்னோர்கள் ஏதாவது கால் தடுக்கி விட்டாலும், ஏதாவது ஒரு கஷ்டம் நிகழ்ந்து விட்டாலும், ஒருவர் மரத்திலிருந்து விழ பார்த்தாலும் உடனே யா முஹிதீன் என்பார்கள், யா ரிஃபாயி என்பார்கள், யா ஷாதுலி என்பார்கள். யா ரிஃபாயி என்று சொன்னாலும், யா முஹிதீன் என்று சொன்னாலும், யா இமாதல்லா என்று சொன்னாலும் ரெண்டுமே ஒன்றுதான். எனவே இது கூடுமானது, இதுதான் மார்க்கம், இதுதான் சுன்னா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அடுத்ததாக நாங்கள் இந்த அல்லாமத்து குல்லி ஷேக் ஜாபிர் ஷரஃபி அவருடைய ஒரு வாதத்தை முன்வைக்கின்றாரே, இந்த வாதத்தை நாங்கள் பார்ப்போம். இது எவ்வளவு ஒரு மடத்தனமான ஒரு கருத்து என்பதை நாங்கள் பார்ப்போம். எந்த விதமான ஒரு அறிவியல் தாக்கமும் இல்லாத ஒரு உப்புசப்பற்ற ஒரு கருத்து என்பதை நாங்கள் புரிய வேண்டும். இது அவர்களோடு இருக்கக்கூடிய சிலரை திருப்திப்படுத்துவதற்காக, அதாவது எதை சொன்னாலும் வாயை பொளந்து கேட்கக்கூடிய சில சமயங்களில் நாங்கள் சொல்வதுண்டு இந்த ஆட்டுக்கூட்டம் என்று சொல்லி, அப்படி எல்லாத்துக்கும் தலையாட்டக்கூடிய சிலருக்கு இது சரியாக படலாம். ஆனால் உண்மையிலே ஒரு பகுத்தறிவு உள்ளவனாக இருந்தால், புத்தியாக உள்ளவனாக இருந்தால், இந்த ஜாபிர் ஷரஃபி சொல்லக்கூடியது பொய் என்பதை, பிழை என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வார்கள். இதிலே நாங்கள் சொல்கின்றோம், ஹதீஸ் சொல்லுகின்றது அல்லாஹ்வுடைய அடியார்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் நீங்கள் அழையுங்கள், அவர்கள் உதவி செய்வார்கள், ஹதீஸ் இருக்கின்றது. இவ்வாறு ஹதீஸ் இருக்கும்போது இந்த ஜாபிர் ஷரஃபிக்கு அந்த ஹதீஸை மறுப்பதற்கு என்ன நியாயம் இருக்கின்றது? அவருக்கு என்ன தகுதி இருக்கின்றது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழிமுறையை காட்டித்தரும் பொழுதோ, ஒரு சுன்னாவை காட்டித்தரும் பொழுதோ அதை மறுப்பதற்கு இந்த ஜாபிர் ஷரஃபிக்கு என்ன தகுதி இருக்கின்றது? ஏன் நாங்கள் அவரை பின்பற்ற வேண்டும்? அது அவருடைய அந்த பிழையான சுயகரத்தை நாங்கள் ஏன் எடுக்க வேண்டும்? எனவே அது ஒரு பிழையான வாதம் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். அடுத்ததாக அவர் சொல்கின்றார், யா முஹிதீன் என்று அழைத்தால் அவர் பகதாதிலே இருக்கின்றார். பகதாதிலே இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி இங்கே உதவி செய்வார் என்று அவருடைய கற்பனையை நுழைக்கின்றார். உங்களுடைய கற்பனை தேவையில்லை எமக்கு, உங்களுடைய கற்பனை எமக்கு தேவையில்லை. அப்படி அடியார்கள் உதவி செய்வார்கள் என்ற ஹதீஸ் இருக்கும் பொழுது அந்த அடியார்களுக்கு அல்லாஹு தஆலா ஆற்றலை கொடுக்கின்றான். அந்த அடியார்களுக்கு அல்லாஹு தஆலா ஆற்றலை கொடுக்கின்றான். அந்த அல்லாஹ் கொடுத்த அந்த ஆற்றலின் மூலமாக அவர்கள் உதவி செய்கின்றார்கள். இதில் என்ன பிழை இருக்கின்றது? நாங்கள் யாருமே குதுபு நாயகத்துக்கு சுயமான ஆற்றல் இருக்கின்றது, அவர்களுக்கு சுயமான சக்தி இருக்கின்றது, உலகத்திலே எங்கேயெல்லாம் போய் வருவதற்கு சுயமான சக்தி இருக்கிறது என்று நாங்கள் சொல்லவில்லை. நீங்கள் தான் இந்த எங்களுடைய உள்ளத்திலே பூந்து பார்த்தவர்களைப் போல நாங்கள் அவ்வாறு சொல்வதாக நீங்கள் சொல்கின்றீர்கள். இவைகள் எல்லாம் அவருடைய இயக்கத்தை விளக்குவதற்காக சொல்லக்கூடிய பேச்சுகள். எனவே இதை நீங்கள் நம்ப வேண்டாம்.
ஹதீஸ் இருக்கின்றது, ஹதீஸ் தெளிவாக இருக்கின்றது. இது அல்லாஹு தாலா ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான ஆற்றல்களை கொடுக்கின்றான். அந்த அல்லாஹு தாலா கொடுத்த அந்த ஆற்றல் மூலமாகத்தான் அவர்கள் அதை செய்கின்றார்கள். இன்று இலங்கையிலிருந்து யாமுஹிதீன் என்று அழைத்தவர்களுக்கு உதவி கிடைத்திருக்கின்றது. ஏன்? அது அல்லாஹு தாலா கொடுத்த அந்த ஆற்றல் மூலமாக குதுப் நாயம் அவர்கள் செய்தார்கள், ரிஃபாய் நாயகம் அவர்கள் செய்தார்கள், ஷாதுல் நாயம் அவர்கள் செய்தார்கள். எனவே இது அல்லாஹு தாலா கொடுத்த ஆற்றல் மூலமாக நடக்கின்றது. அதெல்லாமல் இந்த ஜாபிர் ஷரஃபி முன்வைப்பது போல நாங்கள் முஹிதீன் ஆண்டவரை குதுப் நாயகத்தை அல்லாஹ்வுடைய இடத்திலே கொண்டு வைத்து விட்டோம் என்ற கருத்தல்ல. நாங்கள் அவ்வாறு செய்யவில்லை, நாங்கள் அவ்வாறு சொல்லவில்லை. எங்களுடைய நம்பிக்கை அவ்வாறு கிடையாது. இந்த சுன்ன ஜமாத்திலே உள்ள ஒரு கீழ்மட்டத்தில் உள்ள ஒருவருடைய கூட நம்பிக்கை கூட அவ்வாறு கிடையாது. நீங்கள் கற்பனையாக உருவாக்கி கொண்டு வீண் பழி சுமத்தி கொண்டு உங்களுடைய தவாவை நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள். ஆனால் எங்களிடம் அவ்வாறு நம்பிக்கை கிடையாது. நாங்கள் நம்புகின்றோம் இவை அனைத்தும் அல்லாஹு தாலா கொடுத்த அந்த ஆற்றல் மூலமாகத்தான் அவர்கள் செய்கின்றார்கள். இந்த அல் குர்ஆனிலே இருக்கின்றது, இந்த யமனிலே இருக்கக்கூடிய பல்கிஸ் நாயகியுடைய சிம்மாசனத்தை கண்மூடி கண் திறப்பதற்கு இடையிலே அந்த வேதம் கொடுக்கப்பட்ட அந்த மனிதரை பலஸ்தீனுக்கு கொண்டு வந்தார். 2500க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர்களுக்கு அங்கால் உள்ள அந்த சிம்மாசனத்தை கண்மூடி திறப்பதற்கு இடையிலே கொண்டு வைத்தார் என்றால் இது என்ன அல்லாஹ் ஆகிவிட்டார் அவர் அந்த அடியார் அல்லாஹ்வாகி விட்டார்? அவர் இல்லை, மாறாக அவர் அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் மூலமாக அதை செய்தார். அல்லாஹு தாலா கொடுத்த ஆற்றல் மூலமாக அதை செய்தார். நீங்கள் ஏன் கஞ்சப்படுகின்றீர்கள்? அல்லாஹு தாலா ஒவ்வொருவருக்கு அவர்களுடைய ஈமானுக்கு ஏற்றவாறு அந்தஸ்துக்களை அல்லாஹு தாலா வாரி வாரி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஏன் பொறாமையாக இருக்கின்றது? நீங்கள் ஏன் கஞ்சத்தனப்படுகின்றீர்கள்? அல்லாஹு தாலாவே அவனுடைய அடியார்களுக்கு தாராளமாக கொடுக்கின்றான். இதை ஏன் உங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாது? ஒரே ஒரு காரணம்தான், அந்த இயக்க வெறி அல்லது அந்த இயக்கத்தில் இருந்து பெறக்கூடிய சம்பளம், இதுகள் தான் காரணமே தவிர வேறொரு காரணம் இல்லை என்பதை நாங்கள் புரிய வேண்டும். எனவே இந்த ஹதீஸ் உண்மையானது, ஹதீஸ் ஆதாரபூர்வமானது. இந்த ஜாபிர் ஷரஃபி சொல்லக்கூடிய அந்த விளக்கம் எந்த விதத்திலும் சம்பந்தப்பட்டது, அது அவர்களுடைய ஒரு வீண் பழி, வீண் கற்பனை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ் படி அமல் செய்யுங்கள். இவ்வாறு நீங்கள் அமல் செய்தால் உங்களுடைய காரியம் நிறைவேறும். எங்களுடைய முன்னோர்கள் இவ்வாறு செய்து அவருடைய காரியங்களை நிறைவேற்றி கொண்டார்கள். அவர்கள் பாதுகாப்பை பெற்றுக்கொண்டார்கள். ஹதீஸ் படித்தான் அவர்கள் செய்தார்கள், மார்க்க அடிப்படையிலே தான் செய்தார்கள். எனவே உங்களுடைய தேவைகள் நிறைவேற வேண்டுமென்றால், உங்களுடைய கஷ்டங்களை விட்டு நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டுமென்றால் நீங்கள் இந்த முறைப்படி நீங்கள் செய்யுங்கள். இதிலே உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்வாராக இருந்தால் அது வஹி. ஹதீஸை சொல்வார்களாக இருந்தால் அது வஹி. அது அல்லாஹு தாலா கொடுத்ததைத்தான் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே அல்லாஹு தாலாவே நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு வஹி அறிவித்து இவ்வாறு ஒரு மக்களுக்கு ஒரு வழிகாட்டலை சொல்லிக் கொடுங்கள் என்று இருக்கும் பொழுது நாங்கள் இங்கே அல்லாஹு தாலாவை மிஞ்சி போகவில்லை என்பதை நீங்கள் புரிய வேண்டும். மாறாக இது மார்க்க அடிப்படையிலே தான் நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் சொன்னதுதான் மார்க்கம். இந்த விளக்க இதுதான் தீர்ப்பு என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வீணான பிரச்சனைகளுக்கு, சந்தேகங்களுக்கு யாரும் முகம் கொடுக்க வேண்டாம் என்பதை கேட்டு விடைபெறுகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.